எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, காமெடி பிடிக்காதவங்க நம்மள யாரையுமே இருக்க முடியாதுங்க. எல்லாருக்கும் காமெடினா அவ்வளோ பிடிக்கும். அதுல சில காமெடியன்ஸ்லாம் இருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். அவங்க காமெடி கேட்டு ரசிச்சிருப்போம், வளர்ந்துருப்போம். ஆனா காலப்போக்குல அவங்க இப்ப என்ன ஆனாங்க, இல்ல என்ன பண்றாங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாம இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் இருக்காரு. ஸோ அவர் இப்ப இருக்காரா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட, நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஆளுங்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. சில காமெடியன்ஸ் தாங்க, அவங்க நின்னாங்கன்னா அந்த காமெடியவே அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருவாங்க. ஏய் இங்க பாரு வந்துடுறா, செம்ம ஃபன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஆளுதான் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியை பத்தி சொல்லணும்னா, சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார். ஒண்ணு இல்ல சார். அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்காலர். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்க. ஒரு பழம்பெரும் நடிகர். இப்ப அவருக்கு கரெக்டா வயசு 89. இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் இப்ப இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் நல்ல தெளிவா இருக்காருங்க. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவரோட பேரை சினிமாக்கு நடிக்க வர போறாரு. அட் த சேம் டைம் அவர் மியூசிக்ல ஒரு பெரிய ஆளாம். அவர் கடைசியா 2018 ரிலீஸ் ஆன இட்லிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாருங்க. அதுக்கப்புறம் அவர் தனக்கு தானே ஓய்வு அறிவிச்சுக்கிட்டாரு. அட பாவி, என்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறியே, என்னால முடியலையே. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த படமும் நடிக்கல. பட் ரீசெண்டா 2024 ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல மட்டும் அவர் கெஸ்டா வந்திருப்பாரு. அப்புறம் சாய் விசித்ரா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அதுல வந்து அவர் இப்ப ரீசெண்டா கூட பேட்டி கொடுத்திருக்காரு. முடியாத போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரோட எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, 89 வயசுலயும் அவரோட ஞாபக சக்தியை நான் பார்த்து பிரமிச்சிட்டேங்க. இப்போ அவரு தன்னுடைய மகன் கூட அமெரிக்கால ரொம்ப சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. லாங் லிவ் சார். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறதுங்க அல்வா வாசு. இவரோட காமெடி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சும்மா வடிவேலும் வரும் சேர்ந்து பண்றதெல்லாம் பயங்கர லூட்டியா இருக்கும். கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்லுவார் ஒரு சில காமெடிலாம். அதான் ரொம்ப பிடிச்ச காமெடி. கடல்லே இல்லையா? இவரை பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுதுங்க. 2-3 சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. இவர் 1960 பிறந்திருக்காரு. இவரு எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காருங்க. படிப்புல அப்படி படிப்பாராம், சூப்பரா படிப்பாராம். அதே மாதிரி இவர் ஒரு கிட்டாரிஸ்ட். இவரு அவர் காலேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணா காலேஜே சேர்ந்து பாடுவாங்க அவரு கூட. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கலைஞரா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஓகே சினிமாவில் எப்பயும் போல சினிமாவில் ஜாயின் பண்ணணும் தான் வந்திருக்காரு. பட் அவருக்கு சினிமாவில் பெருசா வாய்ப்பு கிடைக்கல. சரி ஓகே இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து ஒன்று அசிஸ்டன்ட் டேரக்டரா மாறிடலாம் இல்லை நடிகனா மாறிடலாம் அப்படிங்கிறப்ப அவரு அமைதிப்படை அப்படிங்கிற படத்துல வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்து ஜாயின் பண்றாருங்க. அதுல கூட அதுலதான் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அல்வா வாசு அப்படிங்கிற. ஏன்னா அந்த அல்வால வந்து ஒரு இது வச்சு கொடுப்பாரு இந்த படத்துல ஒரு சீன்ல. படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்புறம் இது வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நானா சொல்ல மாட்டேன், மப்புல உளர்ந்தாலும் உளறிடுவேன். நானும் மப்பல ஒண்ணு கொண்டு ஓட்டுறேன். ஸோ அவரு அதுக்கப்புறம் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே பிக்கப் ஆகி வந்துருக்கும் போது கொஞ்சம் உடல்நிலை சரியாம போகுதுங்க கடைசி டைம்ல. ஸோ கடைசியா ஒரு பெரிய பிரேக் கிடைக்குது வெற்றிமாறன் படத்துல. அந்த படம் பேரு ஆடுகளம். அதுல வந்து போர்க்களம்னு ஒரு சாங் இருக்கு. அதுல இன்னும் எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து கையில கொடுத்துடுறீங்க, கொரன்னு கேக்குது அப்படிம்பாரு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் உடல்நிலை சரியில்லாம போகுது. கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுறாரு. கடைசியா 2017 தன்னுடைய 57வது வயசுல லிவர் ஃபெயில்னால அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாரு. நம்ம அடுத்து பார்க்க போற காமெடியன் ஓமகுச்சி நரசிம்மன்ங்க. எனக்கு இருக்கிறதுலேயே இவர் தான் ரொம்ப 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 பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும், அதுல முக்கியமா இவர் ரொம்ப பிடிக்குங்க. ஏன் அப்படின்னா அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் ஆக்சுவலா இங்கிலீஷ் அவ்வளோ அழகா பேசுவாருங்க. நீங்க சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். வில்லேஜ் ஓல்ட் மேன் உனக்கா கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சாரி ஒன்று சேர்ந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க ஒரு டீ கடையில. அல்டிமேட்டா இருக்குங்க. அந்த காமெடிலாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். வில்லேஜ் மேன் உனக்கா ஸ்கோர் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. எனக்கு இவரை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிருக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சதுங்க. இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1936 பிறந்துட்டாரு. ஸோ அந்த டைம்ல பிறந்திருந்தாலும் கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம். ஆக்சுவலா நல்லா படிச்சிருக்காருங்க. படிச்சுட்டு சென்னைனா எல்ஐசி தான் அப்பெல்லாம். அதுல இவர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணி எல்ஐசி பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு இவர். ஆக்சுவலா கேட்கும் போதே அடேங்கப்பா பரவாயில்ல படிச்சு பேங்க்ல ஒர்க் பண்ணி வேற லெவல் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவரு தான் த ஒன்லி ஆக்டர் டு ஆக்ட் இன் ஹாலிவுட்டுங்க. இந்திய சினிமாவில் முதல்ல ஒரு ஆக்டர் வந்து ஹாலிவுட் நடிச்சு இவர் ஒருத்தர் தான். அந்த படம் வந்து நானும் எத்தையும் இதில் போய் தேடி பார்த்துட்டேன்.
பட் அந்த படம் எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. அந்த படத்தோட பேர் இந்தியன் சம்மர், முடிஞ்சா நீங்க தேடி பாருங்க. அவர் அந்த படத்துல வர இல்லையான்னு சொல்லிட்டு, இல்ல எடிட்ல கிட்ட தூக்கிட்டாங்களான்னு தெரியல. கடைசியா இவர் 2006 தலைநகரம் படத்துல நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு ஃபேமஸான கேரக்டர் இருக்கும்லங்க, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச நாய் சேகர்ங்கிற கேரக்டர். ஸோ அதுல வந்து போட்டோ போஸ்ட் கொடுக்குற ஒரு காமெடி வரும். ஸோ அதுல வந்து தாத்தாலடா நினைச்சேன் தாதாங்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த காமெடியிலுமே பக்காவே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் 2009 த்ராட் கேன்சர்லாம் இறந்து போறாரு. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க, 2 பொண்ணுங்க அண்ட் ஒரு பையன். ஸோ எல்லாமே வெல் செட்டில்ட். பையன் கூட சாமியார் இருக்கிறத கேள்விப்பட்டாங்க. என்னதான் இவர் சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிருந்தாலுங்க, அவர் இப்போ ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரஜினி கூட நடிச்சிருப்பாரு, இல்லை வந்து கவர்மெண்ட் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவரோட ஒரு படம் எடுத்துக்கிட்டா அவர் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வருவார். பட் அப்படி இருந்தும் கரெக்டான வகையில இருந்து டிசிப்ளின்டா இருந்து தன்னுடைய குழந்தைகள் நல்ல வகையில் செட்டில் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீ என்ன பண்ற? நம்ம பார்த்த இடத்துல படம் போடுற, என்ன சொல்ற? அடுத்தது யாருன்னா செல்முருகன், கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே, அதாங்க கோல்டன் ஃபிளவர். அவர் தான் விவேக்கோட எல்லா காமெடியிலையும் மேக்ஸிமம் இருப்பாரு. விவேக் பண்ண காமெடிஸ் எல்லாம் இவங்களும் விவேக்கும் சேர்ந்து அடிக்காத லூட்டியே இல்லைங்க, அவ்வளவு சூப்பரான காமெடிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் விவேக் சார் தவணதுக்கு அப்புறம் இவரு என்னடா ஆனாரு, ஆலய காணோம், எங்கடா போனாங்கன்னு இருந்தோம். அப்பப்ப 2-3 இன்டர்வியூல வருவாருங்க. இப்போ ரீசெண்டா ராயன் படத்துல கூட பாத்திருந்தேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சக்தி திருமகன் அந்த படத்துலயும் நடிச்சிருந்தாருங்க. ஸோ இதே மாதிரி இவர் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா அதே மாதிரி விவேக் சார் விட்டுட்டு போன அந்த விஷயத்தை இவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்கிறது இவர் விவேக் சாருக்கு மட்டும் இல்ல, நமக்கு எல்லாத்துக்குமே பண்ற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்க அந்த கிரீன் கலம் ப்ராஜெக்ட் தான். எனக்கு செல்முருகன் சார் கூட ஒரு சின்ன மெமரி இருக்குங்க, அதை நான் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நான் காலேஜ் படிக்கும் போது நான் அவரை நேரில் பார்த்திருக்கேன். பார்த்துட்டு சார் செல்ஃபி சார் அப்படின்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி கொடுத்தாரு. என்னடானா ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோல் போட்டிருந்தாரு. சார் நீங்க செல்முருகன்? ஆமாப்பா சார், ஒரு செல்ஃபி சார் எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாரு. அப்பதான் எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஆளு, இவங்க என்னடா பைக்ல வராங்க அவங்களாம். அப்பதான் தெரிஞ்சது சினிமா வேற ரியாலிட்டி வேற அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ சினிமாவில் அவங்க வந்து பெரிய ப்ராக்டிகல் நடித்தாலும் இன்னைக்கு வரைக்குமே நம்மளோட சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான தொகை கிடைக்கிறதே இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கிறதே இல்லை. அவங்க எப்படின்னா சைடு ஆக்டர்ஸ்ங்கிறதுனால மெயின் காமெடி என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இது பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர் இந்த காமெடினா ஓகே இவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருக்கணும். அவங்க மார்க்கெட் பொறுத்து இல்லை அவங்களோட ஃபேமை பொறுத்து இருந்தா இவங்கெல்லாம் இன்னும் பெருசாக வரணும். நான் ஏன் இந்த வீடியோ பேசுறேன் அப்படின்னா, வாழ்க்கையில 2 பேர்த்த நம்ம மறக்கவே கூடாதுங்க. ஒண்ணு நமக்காக அழுதவங்க, இன்னொன்னு நம்மள சிரிக்க வச்சவங்க. இவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நிறைய டைம் சிரிக்க வச்சிருக்காங்க. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. கண்ணை முடிக்கோ. இப்ப நீ சைனீஸ் மாதிரி ஆயிட்டியடா. இன்னைக்கு அவங்க இருக்காங்க இல்லங்கிறத தாண்டி இவங்க நம்ம ஒரு மெமரிஸோட ஒருத்தங்க நம்ம சந்தோஷப்படுத்தினவங்க. ஸோ அவங்களை எப்பயுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும்ட்டு இல்லை, அட்லீஸ்ட் அவங்கள மறக்காம இருந்தாலே போதுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே ஷார்ட் ஸ்பேஸ். நான் இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையும் பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது